Are you ready for financial freedom? Master mutual funds and the stock market. Welcome to Universal Money Mart. இது நம்மளோட 25 எபிசோட் மியூச்சுவல் ஃபண்ட் மாஸ்டர் கிளாஸ்ல இன்னைக்கு 6வது நாள். கடந்த 5 எபிசோடுகள்ல நம்ம பேசிக்ஸ் மாடியூல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எஸ்ஐபி வர்சஸ் லம்சம், என்ஏவி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, டைரக்ட் வர்சஸ் ரெகுலர் பிளான் பத்தி எல்லாம் டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு இருந்து ஒரு புது மாடியூல் ஆரம்பிக்கிறோம், ஃபண்ட் டைப்ஸ் மாடியூல். இதுல ஈக்விட்டி, டெட், இண்டெக்ஸ், இஎல்எஸ்எஸ், லிக்விட் ஃபண்ட்ஸை ஒவ்வொன்றா டீப்பா பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் டாபிக் ஈக்விட்டி ஃபண்ட் டீப் டைவ். நிறைய பேர் ஈக்விட்டி ஃபண்ட் ரிஸ்கின்னு கேட்டிருப்பீங்க, ஆனா அதே நேரத்துல ஈக்விட்டி ஃபண்ட்ல தான் ரியல் வெல்த் கிரியேஷனும் கேட்டிருப்பீங்க. இரண்டும் சரிதான். இன்னைக்கு இந்த பேலன்ஸ் முழுசா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு அடிப்படையிலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஈக்விட்டி ஃபண்ட் என்பது உங்க பணத்தை கம்பெனி பங்குல, அதாவது ஸ்டாக்ல போடுற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வகை. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க, நீங்க ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த பணம் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கையில போகும். அந்த ஃபண்ட் மேனேஜர் உங்க பணத்தையும் இன்னும் பல முதலீட்டாளர்களோட பணத்தையும் சேர்த்து ஒன்னாக்கிடுறார். இந்த ஒன்னாக்கப்பட்ட பணத்தை வச்சு பல கம்பெனிகளோட பங்குகளை வாங்குறார். இப்போ ஏன் ஈக்விட்டி ஃபண்ட் ஹை ரிஸ்க் அப்புறம் ஹை ரிவார்ட்னு பார்க்கலாம். முதல் காரணம் ஸ்டாக் மார்க்கெட்டோட நேரடி தொடர்பு. மார்க்கெட் எப்பவும் ஓட்ட இறக்கமா இருக்கும். அடுத்தது ஷார்ட் டேர்ம்ல ஏற்ற இறக்கம் இருக்கலாம், ஆனா லாங் டேர்ம்ல பார்த்தா நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு உண்மையான கம்பாரிசன் பார்க்கலாம். 10,000 ரூபாய் மாதாந்திர எஸ்ஐபி 20 வருஷத்துக்கு, பிக்சட் டெபாசிட்ல 7% கிடைச்சா ஃபைனல் வேல்யூ 52 லட்சம். ஆனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல 12% கிடைச்சா ஃபைனல் வேல்யூ 96 லட்சம். இதுதான் ஈக்விட்டியோட உண்மையான பவர். இப்போ ஈக்விட்டி ஃபண்டோட வகைகள்ல முதலாவதா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். லார்ஜ் கேப்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவுடைய டாப் 100 கம்பெனிகள். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில இதை ரேங்க் பண்றாங்க. இந்த டாப் 100ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு உதாரணம் சொல்றேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோசிஸ், இந்துஸ்தான் யூனிலீவர், ஐடிசி, பாரதி ஏர்டெல், இவையெல்லாம் இந்தியாவுடைய மோஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட், மோஸ்ட் ட்ரஸ்டட் கம்பெனிகள். இந்த கம்பெனிகள் தலைமுறைகளா பிசினஸ்ல இருக்காங்க. ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட், கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ், லார்ஜ் கஸ்டமர் பேஸ், இதுதான் இவங்க லார்ஜ் கேப் ஸ்டேட்டஸ் எட்டியதுக்கு காரணம். இப்போ லார்ஜ் கேப்போட முக்கிய ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ரிஸ்க் லெவல் லோ டு மீடியம். மற்ற வகைகளோட கம்பேர் பண்ணா இது கம்மியான ரிஸ்க் உள்ள சைட். ரிட்டர்ன் ரேஞ்ச் 10 - 14% சிஏஜிஆர். வாலட்டிலிட்டி மிட் கேப் ஸ்மால் கேப்பை விட குறைவு. அதாவது மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் லார்ஜ் கேப் ஃபண்ட் சீக்கிரமா ரிகவர் ஆகும். இது பிகினர்ஸ்க்கு மற்றும் ஸ்டெபிலிட்டி தேடுறவங்களுக்கு ரொம்ப சரியானது. குறைந்தது 5 வருஷமாவது வச்சிருக்கணும். இந்த கம்பெனிகள் தலைமுறைகளா பிசினஸ்ல இருக்காங்க. ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட், கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ், லார்ஜ் கஸ்டமர் பேஸ், இதுதான் இவங்க லார்ஜ் கேப் ஸ்டேட்டஸ் எட்டியதுக்கு காரணம். அடுத்தது மிட் கேப் ஃபண்ட்ஸ். இவை இந்தியாவுடைய 101 முதல் 250 வரையிலான கம்பெனிகள். இவை வளர்ந்து வரும் கம்பெனிகள், அதனால ரிஸ்கும் அதிகம், வளர்ச்சியும் அதிகம். மூணாவது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இதை ரொம்ப கவனமா அணுகணும். இவை 251க்கு மேல ரேங்கிங் உள்ள கம்பெனிகள். சிறிய ஆனா வேகமா வளரக்கூடிய நிறுவனங்கள்னு சொல்லலாம். இங்க லாபம் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அதே நேரம் ரிஸ்கும் ரொம்ப அதிகம். சந்தை சரியும் போது இந்த ஃபண்டுகள் தான் ரொம்ப வேகமா விழும். அதனால உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் பார்த்துட்டு மட்டும் இதுல முதலீடு செய்யுங்க. நாலாவது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். இங்க ஃபண்ட் மேனேஜருக்கு லார்ஜ், மிட், ஸ்மால் கேப்ல எவ்வளவு வேணும்னாலும் இன்வெஸ்ட் பண்ற சுதந்திரம் இருக்கு. மார்க்கெட் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவரே முதலீட்டை மாத்திக்கிட்டே இருப்பார். இதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பல்வகைப்படுத்தலும் நிபுணத்துவ மேலாண்மையும் கிடைச்சிடும். நீங்க ஒவ்வொரு டைமும் முதலீட்டை மாற்ற விரும்பாதவங்கன்னா இது ஒரு நல்ல வசதியான சாய்ஸ். அடுத்தது செக்டோரல் ஃபண்ட்ஸ். இங்க ஒரு குறிப்பிட்ட செக்டர்ல மட்டும் முதலீடு செய்வாங்க. உதாரணத்துக்கு ஐடி செக்டர் ஃபண்ட், பேங்கிங் செக்டர் ஃபண்ட், இல்லாட்டி ஃபார்மா செக்டர் ஃபண்ட். இங்க ரிஸ்க் ரொம்பவே அதிகம், ஏன்னா பல்வகைப்படுத்தல் கிடையாது. ஒரு செக்டர் நல்லா போனா இலாபம் பெருசா இருக்கும், அதே நேரம் அந்த செக்டர் அடி வாங்கினா ஃபண்டும் பாதிக்கப்படும். இது அனுபவசாலிகளுக்கானது. அந்த செக்டரோட நிலைமை, எதிர்காலம் எல்லாம் புரிஞ்சிட்டு மட்டும் இதுல முதலீடு செய்யுங்க. இப்போ பிகினர்ஸா இருக்கிறவங்க எது சூஸ் பண்ணணும், இதை நான் உங்க அனுபவத்தின் அடிப்படையில சொல்றேன். நீங்க முதல் முறையா முதலீடு செய்யறவங்களா இருந்தா லார்ஜ் கேப் அல்லது பிளெக்ஸி கேப்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுல பாதுகாப்பு மற்றும் மிதமான வளர்ச்சி இரண்டுமே கிடைக்கும். ஏற்கனவே சில வருஷங்கள் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு பிளெக்ஸி கேப் கூட லார்ஜ் கேப்பை சேர்த்து ஒரு டைவர்சிஃபைடு அப்ரோச்சை கொடுக்கலாம். எப்பவும் சின்னதா ஆரம்பிச்சு அனுபவம் கிடைத்ததும் படிப்படியா உங்க முதலீட்டை பல்வகைப்படுத்துங்க. அடுத்து ஹோல்டிங் பீரியட் டேட்டா பத்தி பார்க்கலாம். ஏன் 5 வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணணும்? இதை நான் 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்னு டைம் பீரியட் அடிப்படையில புள்ளி விவரங்களோட விளக்குறேன். 1 வருஷத்துல லாபமும் நஷ்டமும் இருக்கலாம், ஆனா 5 வருஷத்துக்கு மேல பார்த்தா லாபகரமான ட்ரெண்ட் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட காலத்துல ஈக்விட்டி நல்ல வெல்த் கிரியேஷன் பண்ணி தரும். அடுத்து
காம்பவுண்டிங் எஃபெக்ட். இத பத்தி இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் நியூஸ், சென்டிமெண்ட், டெம்பரரி ஈவெண்ட்ஸ்னு எல்லாம் சேர்ந்து பிரைஸை பாதிக்கும். ஆனா லாங் டேர்ம்ல கம்பெனியோட உண்மையான பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ், ப்ராஃபிட் growth இதுதான் ஃபைனலா NAV-யை டிசைட் பண்ணும். அதனால தான் ஷார்ட் டேர்ம் ஏற்ற இறக்கத்தை பார்த்து பேனிக் ஆகக்கூடாது. டைம் இருந்தா மார்க்கெட் வந்து பொறுமையா இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு எப்பவும் கை கொடுக்கும். இதுதான் டைம் இன் த மார்க்கெட் பீட்ஸ் டைமிங் த மார்க்கெட் பிரின்சிபல். அடுத்து மார்க்கெட் ரிஸ்க் பத்தி பார்க்கலாம். முழு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனா அதோட எஃபெக்ட் எல்லா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயும் தெரியும். இது குறிப்பிட்ட ஃபண்டை சார்ந்தது கிடையாது, மொத்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். வரலாற்றுல நடந்த 2 உதாரணங்களை சொல்றேன். 2008 உலகளாவிய நிதி நெருக்கடி அப்போ உலக சந்தைகள் எல்லாம் பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அப்புறம் 2020 கோவிட் கிராஷ், திடீர்னு கடுமையான சந்தை வீழ்ச்சி. 2 முறைக்கும் அப்புறம் சந்தைகள் ரிகவர் ஆச்சு. பொறுமையா இருந்த முதலீட்டாளர்களுக்கு இது தற்காலிகமான பின்னடைவு மட்டுமே. அவசரப்பட்டு வித்துட்டவங்க நஷ்டத்துல இருந்தாங்க, ஆனா பொறுமையா இருந்தவங்க நல்ல லாபத்தை கண்டாங்க. அடுத்து செக்டார் அண்ட் கம்பெனி ரிஸ்க் பத்தி பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட செக்டார் அடி வாங்கினா அந்த செக்டார்ல முதலீடு பண்ணிருக்கிற ஃபண்டுகள் கடுமையா பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு அரசு விதிமுறைகள் மாறினா அந்த செக்டாரோட லாபம் குறையலாம். இது செக்டாரல் ஃபண்டுகளுக்கு பெரிய ஆபத்து. கம்பெனி ரிஸ்க்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா அதுல முதலீடு பண்ணிருக்கிற ஃபண்ட்ஸ்ல பாதிப்பு இருக்கும். ஆனா நல்ல பல்வகைப்படுத்தப்பட்ட ஃபண்ட்ல இந்த பாதிப்பு ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு கம்பெனி பிரச்சனையில இருந்தாலும் மத்த கம்பெனிகள் நார்மலா இயங்குறதால உங்க மொத்த போர்ட்போலியோவும் பாதிப்படையாது. இதை தவிர சில ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல பெரிய அமௌண்ட்டை ரிடீம் பண்ணும்போது ஸ்டாக்ஸை விற்கிறதுல சிரமங்கள் இருக்கலாம். இது ரொம்ப அபூர்வம், ஆனா நடக்கக்கூடியது. இந்த எல்லா ரிஸ்குகளையும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். அடுத்து இந்த எல்லா ரிஸ்குகளுக்கும் ஒரு பொதுவான தீர்வு இருக்கு. அதுதான் பல்வகைப்படுத்தல், அதாவது டைவர்சிஃபிகேஷன். நீங்க ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை மட்டும் வாங்குனீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்க மொத்த முதலீடும் ஆபத்துல இருக்கும். எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்கிற மாதிரி. ஆனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க பணம் 30-60 கம்பெனிகள்ல பரவி இருக்கும். அதனால ஒரு கம்பெனிக்கு பிரச்சனை வந்தாலும் முழு ஃபண்டும் கடுமையா பாதிக்கப்படாது. ரிஸ்க் பல தளங்கள்ல பரவலாக்கப்பட்டிருக்கும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட அடிப்படை அனுகூலம். நிபுணர்களின் மேலாண்மை பிளஸ் பல்வகைப்படுத்தல் இரண்டும் சேர்ந்து ரிஸ்கை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டு வருது. சொந்தமா ஸ்டாக்ஸ் பிக் பண்ண தெரியாதவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் இந்த நன்மை தானா கிடைக்கும். அடுத்து டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி கிளியரா புரிஞ்சுக்கலாம். இது FI 2025-26 ரூல்ஸ் அடிப்படையில. ஈக்விட்டி ஃபண்ட்ல ரிடீம் பண்ணும்போது ஹோல்டிங் பீரியடை பொறுத்து டாக்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். 1 வருஷத்துக்கு குறைவா ஹோல்ட் பண்ணி செல் பண்ணா அது STCG, அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இதுக்கு 20% ஃபிளாட் ரேட், எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. ஆனா 1 வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணி செல் பண்ணினா அது LTCG, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இதுக்கு 12.5%. ஆனா இதுல ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. ஒரு ஃபைனான்சியல் இயர்ல 1.25 லட்சம் வரைக்கும் கெயின்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மேல மட்டும் 12.5% டாக்ஸ். இது மிகவும் ஃபேவரபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதனால டாக்ஸ் பெனிஃபிட் பெற 1 வருஷம் ஹோல்ட் பண்ணுங்க. ஆனா வெல்த் கிரியேஷனுக்கு 5 வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா டாக்ஸை விட வெல்த் கிரியேஷனுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். ஒவ்வொரு வருஷமும் 1.25 லட்சம் எக்ஸம்ஷனை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பிகினர்ஸ் பண்ற சில முக்கியமான தவறுகளை பார்க்கலாம். முதல்ல நிறைய பேர் அதிக லாபம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு ரிஸ்க் என்னன்னு தெரியாம நேரடியா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறாங்க. இதற்கான தீர்வு என்னன்னா, நீங்க எப்பவும் லார்ஜ் கேப் அல்லது ஃபிளெக்சி கேப் ஃபண்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறதா நல்லது. இரண்டாவது, மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் இருக்கும்போது ஷார்ட் டேர்ம்ல நஷ்டம் வந்தோடனே பதறி போய் வித்துடுறது. இது ரொம்ப மோசமான தவறு. இதை தவிர்க்க குறைஞ்சது 5 வருஷமாவது முதலீட்டை ஹோல்ட் பண்ணுங்க. மூணாவது, ஒரே செக்டர் ஃபண்ட்ல மட்டும் அதிகமா முதலீடு செய்யறது. முழு போர்ட்போலியோவையும் IT அல்லது பேங்கிங் ஃபண்ட்ஸ்லயே வச்சிருக்கிறது பல்வகைப்படுதலுக்கு நல்லதில்லை. கடைசியா, உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு தெரிஞ்சுக்காம முதலீடு செய்யறது. முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சுருக்கமா சொன்னா, பெரியவங்க சொன்னபடி பொறுமையும் ஒழுக்கமும் இருந்தா ஈக்விட்டி முதலீடு கண்டிப்பா உங்களை ஒரு பெரிய சாதிக்காரரா மாத்தும். இப்போ ஒரு தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான சுருக்கத்துக்கு வருவோம். ஈக்விட்டி ஃபண்ட் என்பது ஒரு சாதாரண முதலீட்டு வாய்ப்பு கிடையாது. இது உங்களுடைய நீண்ட கால வெல்த் கிரியேஷன் இன்ஜின். ஆனா இதை எப்படி பயன்படுத்தணும்னு சில ரூல்ஸ் இருக்கு. கவனிங்க. உங்களுடைய குறிக்கோள் 5 வருடங்களுக்கு மேல் தள்ளி இருந்தால் மட்டும், அதாவது குழந்தைகளோட உயர்கல்வி, திருமணம் அல்லது உங்களுடைய ஓய்வுக்கு பயன்படுத்தினா மட்டும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுங்க. அடுத்தது, ரிஸ்கை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல ஏற்ற இறக்கங்கள் சகஜம். ஷார்ட் டேர்ம் வொலட்டிலிட்டியை பார்த்து பாய்ந்து உங்களுடைய SIP-யை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்புறம் அசெட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுடைய மொத்த பணத்தையும் ஒரே ஃபண்ட்ல போடாம உங்களுடைய வயது மற்றும் ரிஸ்க் டாலரன்ஸுக்கு ஏத்த மாதிரி லார்ஜ், மிட், ஸ்மால் கேப் மற்றும் ஃபிளெக்சி கேப்ல பிரிச்சு முதலீடு செய்யுங்க. சரிங்க நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்த்த ஈக்விட்டி ஃபண்ட் டீப் டைவை வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். இன்றைய நிகழ்வுகளை ஒருமுறை சுருக்கமாக பார்த்துவிடலாம். முதலாவதாக, ஈக்விட்டி ஃபண்ட் என்றால் உங்கள் பணம் ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் மூலம் பல்வேறு கம்பெனி பங்குகளில் முதலீடு செய்யப்படுகிறது.
இரண்டாவது, ஸ்திரத்தன்மைக்கு லார்ஜ் கேப், அதிக வளர்ச்சிக்கு மிட் மற்றும் ஸ்மால் கேப், அதே சமயம் டைனமிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கலாம். மூன்றாவது, ஈக்விட்டி ஃபண்டில் உண்மையான காம்பவுண்டிங் மேஜிக் நடக்க வேண்டுமெனில் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு மேல் ஹோல்டு செய்திருக்க வேண்டும். நான்காவது, நிதி விதிமுறைகள் படி 1 வருடத்திற்கு மேல் ஹோல்டு செய்தால் 1,25,000 ரூபாய் வரை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் முற்றிலும் வரி விலக்கு. அதற்கு மேல் 12.5% வரி செலுத்த வேண்டும். இன்றைய நிகழ்வுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்றவாறு ஒரு பிரத்யேகமான போர்ட்போலியோவை உருவாக்க விரும்பினாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாராக இருக்கிறேன். அடுத்த எபிசோடில், அதாவது டே 7இல் நாம் பார்க்க போவது ஈக்விட்டிக்கு அப்படியே நேரெதிரான ஆனால் போர்ட்போலியோவுக்கு மிகவும் அத்தியாவசியமான டெட் ஃபண்ட்ஸ் தி குஷன் ஃபார் யோர் போர்ட்போலியோ பற்றி பேச போறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களது நிதி சார்ந்த பயணத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்ல யுனிவர்சல் மணி மார்ட் எப்போதும் உங்களுடனே இருக்கும். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன், AMFI ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் universalmoneymark.com இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய ஆர்டிகல் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்து இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhyalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. Please verify official details before acting.